நான் 5 வருஷமா சைவம் தாங்க சாப்பிட்றேன். ஒரு நாள் நைட்டு வேலைய முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். 3 சப்பாத்தி தான் இருந்தது. பிரியாணி இருந்தது வீட்ல. அவங்க அவங்க வீட்ல அசைவம் சாப்பிடுவாங்க. பிரியாணி செய்து இருந்தது. மேக்ஸிமம் நான் தான் செய்து சாப்பிடுவேன். ஒரு டைமு அவங்க சாப்பாட்ல சைவம் தான் எடுத்து சாப்பிடுவேன். 3 சப்பாத்தி எனக்கு பத்தாது. ஏன்னா நைட்ல நான் சாப்பிட்றப்ப வந்து ஒரு 7, 8, 10 இருந்தா தான் கரெக்ட்டா இருக்கும். அப்ப 3 சப்பாத்தி எங்கடா பத்த போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே நெனச்சுக்கினே நானு பாத்திரத்தில தட்டுல போடுறேன். பக்கத்தில சிக்கன் பிரியாணி இருந்தது. சரி, பசி வேற நைட்ல ஃபுல்லா சாப்பிட்டா தான் தூக்கம் வரும். என்னடா செய்யலான்னு பார்த்தா, சரி கொஞ்சம் வெறும் ரைஸ் குஸ்கா மட்டும் சாப்பிட்டுறலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டேன். சாப்பிட்டு படுத்துருவோம் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு. 3 சப்பாத்தி சாப்பிட்டு முடிக்கங்காட்டியும் வயிறெல்லாம் ஃபுல்லாயிடுச்சு. ஒரு மாரியா எனக்கு சாப்பிட்ட திருப்தி கெடச்சுது. அப்பதான் நெனச்சேன், அப்ப இறைவனே முடிவு பண்ணிக்கிறாரு போல இருக்குது. நீ அசைவத்த சாப்பிடக்கூடாதுன்றது. சரி, இதுக்கப்புறம் நம்ப வந்து பசியா இருந்தா கூட நம்ம படுத்து தூங்கிடலாம். அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத நான் அன்னைக்கு உணர்ந்தேங்க.